உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைதானே? ஒன்று சொல்லவா? விளையாடும் பொழுது எனக்கு அடிபட்டு விட்டால் என் அம்மா எனக்கு தைல எண்ணெயை தான் தடவி விடுவார்கள். இது உடனடியாக சரி செய்து விடும். இந்த எண்ணெயை வலி நிறைந்த இடத்தில் பூசிக்கொண்டால் உங்களுடைய வலி எல்லாம் பறந்து விடும். பூசி விடவா? என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை. நானே சரி செய்கிறேன். சனிதான் தந்த சனி பகவானின் கடம் தீர்த்த அனுமன் பாரு. உனக்கு நான் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாது. இவ்வளவு போராட்டத்திற்கு நடுவில் உன் அம்மா கற்றுக் கொடுத்ததை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். உன்னுடைய துயரத்தில் நீ நீதியை கடைபிடிப்பதை என்னால் மறக்க முடியாத அனைத்தையும் போக்கிவிட்டாய். என் உள்ளமும் குளிர்ந்து விட்டது. உனக்கு நான் ஒரு வாக்களிக்கிறேன் அனுமன். என்னுடைய பார்வையின் தாக்கம் எவர் மீது விழுகின்றதோ அவர்கள் உண்மையான மனதோடு உன்னை நினைத்து வேண்டிக் கொண்டால் அவர்களின் மீது என் பார்வையின் தாக்கம் குறைந்துவிடும். எவர் ஒருவர் பக்தி உணர்வோடு எள் எண்ணெயை வைத்து என்னை வழிபடுகிறார்களோ அந்த பக்தர்களின் மீது நான் என்னுடைய பார்வையை செலுத்தவே மாட்டேன். ராமனின் பெயரின் மகிமையை உண்மையாக தெரிந்து கொண்டேன். அந்த உயிர் காக்கும் இலையை தேடும் போதும் சக்தி வாய்ந்த நூலின் தேடுதலோ உங்களால் என் வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலும் ராமரின் பெயர் தான் ஒலித்துக் கொண்டிருந்தது. நீங்கள் என்னை படியாவது அயோத்திக்கு அழைத்து செல்ல எண்ணினீர். இப்பொழுதுதான் அயோத்தி நகரை சென்று கொண்டிருப்பதை பார்த்தேன். இப்பொழுதை அயோத்திக்கு செல்ல தயாராகிவிட உன்னுடைய இறைவன் இருக்கிறார். இறைவனை காணப் போகிறேன். உங்களை காண உங்கள் பக்தன் வந்து கொண்டிருக்கிறான் பிரபு. என்னை விட்டு நீங்கள் வெகு தூரம் போயிருக்கலாம். ஆனால் தங்களின் இந்த ஆடை என்னை விட்டு என்றுமே விலகவே விலகாதம்மா. இறைவனை பார்ப்பதற்கு நான் அயோத்தி வரை செல்ல போகிறேன். தங்கள் உடை நிழல் போல என் கூடவே வரும். எப்பொழுதெல்லாம் உங்கள் நினைவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் உங்கள் உடையை என் மார்பின் மீது இணைத்துக் கொண்டு நீங்கள் என்னோடு இருப்பதாக நினைத்து மகிழ்வேன். தந்தையின் நினைவு வந்தால் நீ என்ன செய்வாய் மாருதி? தந்தையை நீங்களா? எனக்கு தெரியும் தந்தையே, நீங்கள் என்னோடு அயோத்திக்கு வருவதற்கு விருப்பப்படுகிறீர்கள் என்று. அனுமன் வீண் முயற்சி செய்யாதே. அஞ்சனை சென்றதுதான். என்ன கூறுகிறீர்கள் இளவரசே? தங்களுடைய இந்த பேச்சு என் பலத்தை மட்டுமல்ல என்னுடைய உள்ளத்தையும் காயப்படுத்துகிறது. தயவு செய்து இப்படி பேசாதீர்கள். அம்மா நிச்சயமாக வருவார்கள். சுமேரு மன்னா, அஞ்சனை இல்லாததால் அவளுடைய பொறுப்புகள் இன்னும் அதிகரித்து உள்ளது. சொல்லுங்கள், ஒருவேளை தேவி அஞ்சனை இங்கு இருந்திருந்தால் மாருதியை அயோத்திக்கு செல்ல அவர்கள் அனுமதிப்பார்களா? செய்ய மாட்டார்கள் அல்லவா? தாங்கள் இவனை எப்படி அவனுக்கு எடுத்து கூறுங்கள். இதோ பார் மாருதி, சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை. அவர்களை அழைத்து வருவன் என்று நீ சொல்வது வேடிக்கையாக உள்ளது. இளவரசே, எதையும் பேசுவதற்கு முன்பு யோசிக்க வேண்டும். தாங்கள் பேசுவது என்னுடைய அம்மாவை பற்றி. நான் இங்கு என் அம்மாவை அழைத்து வருவதை தடுப்பதற்கு இந்த உலகில் எந்த சக்தியும் இல்லை. அந்த சனீஸ்வரனை எனக்கு வாக்களித்திருக்கிறார். வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன் இளவரசே. உன்னுடைய அப்பா உன்னை மேம்படுத்தும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆகையால் என் உத்தரவின்றி நீ எங்கும் செல்லக்கூடாது. அப்படி சென்றால்
அது உன் ஆசானை அவமதிப்பதற்கு சமம். எந்த ஆசானாக இருந்தாலும் அவருடைய சீடன் எடுத்த காரியத்தை அடைவதற்கு வழிகாட்டுவார்களே தவிர தடுக்க மாட்டார்கள். ஆசான் கூறியிருக்கிறார், ஆசானாக உள்ளவர் பக்தனை இறைவனை நோக்கி செல்வதை தடுத்தால் அது அந்த ஆசானின் பெருமையையே குறைத்து விடும் என்றார். அண்ணா, மன்னித்து விடுங்க. சிறு பிள்ளை ஏதோ கூறிவிட்டான். என் சீடனை காப்பது என்னுடைய கடமை சுக்கிரிவா. நீ இங்கிருந்து என் அனுமதி இல்லாமல் சென்றால் அந்த நொடியை என் ஆதரவை இழந்து விடுவாய். இவள் வைத்துக் கொள்ளுங்கள். இளவரசர் கூறுவதிலும் நியாயம் உள்ளது மாருதி. அதில் தவறேதும் இல்லை. நீயாக அனுப்புவதற்கு எனக்கும் மனமில்லை. குழப்பத்தை விட்டொழியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நான் நிச்சயம் அம்மாவோடு திரும்பி வருவேன். யாருக்கு என் இறைவனின் உதவியே கிடைக்கப் போகின்றதோ அவர்களுக்கு எதற்காக அடுத்தவர்களுடைய உதவி? சுமேரும் அண்ணா, காற்றிற்கு வேலி போடக்கூடாது. அதன் போக்கில் விடுவதுதான் புத்திசாலித்தனம். இவன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. தாங்களும் நம்பிக்கை வையுங்கள். அவனை அயோத்திக்கு செல்ல விடுங்கள். அம்மாவை அழைத்து வருவதற்கு உங்களை நான் துயரத்தில் ஆழ்த்திவிட்டு செல்வதா? அந்த இறைவன் திறமை உள்ளவனிடம்தான் பொறுப்புகளை ஒப்படைப்பார். எவர் அஞ்சுகிறார்களோ, எவரால் இயலாதோ அவர்களிடம் அந்த செயலை என்றும் ஒப்படைக்க மாட்டார். என்னுடைய அம்மா உன் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார். நீயோ அந்த நம்பிக்கையை உண்மையாக்குவதற்கு தான் சென்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஆசை என்றும் உன்னோடு இருக்கும். வெற்றியோடு வா மகனே. வெற்றி தேவதை என்றும் உன்னோடு இருப்பாள். மாருதி, உன் அம்மாவின் ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு கேடயமாக அமையும். நீலன், என்ன செய்கிறாய்? நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். நான் பக்திக்கு செல்ல போகிறாய் அல்லவா? நீ செல்வதற்கு முன்னால் என்னை இங்கிருந்து இறக்கிவிடு. கைகள் வலிக்கிறது. மாருதி, நீ உன் இறைவனை முதன்முறையாக சந்திக்கப் போகிறாய். அவருக்கு எதையாவது பரிசாக கொண்டு செல். கோவிலுக்கு சென்றால் அங்குள்ள இறைவனுக்கு மாலை அணிவிப்போம். அதற்கு பிறகு பிரசாதம் படைப்போம். நானும் என் இறைவனுக்கு அப்படி ஒன்றை பரிசளிக்க போகின்றேன். எனக்கு மிகவும் பிடித்ததாக இருக்க வேண்டும். இந்த பரிசை தருவேன். அதுதான் சரி. அற்புதமான வேலையை செய்தாய் நண்பா. இதை காட்டிலும் ஒரு பரிசு இருக்கவே முடியாது. என்னிடமும் காட்டுங்களேன். என்னை இறக்க போகிறீர்களா? இல்லை, அருத்தி என்னை காப்பாற்று. விட்டது, என் கால் உடைந்து விட்டது. நான் பிழைத்துக் கொண்டேனா? இதானே உன் இறைவனுக்கு கொண்டு போக போகிறாய்? உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த லட்டை என் அம்மா எனக்காகவே செய்து வைத்திருந்தார்கள். லட்டு என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய ராமருக்கு இதைவிட நல்ல பரிசு வேறு எதுவாக இருக்க முடியும்? ராமருக்கு பரிசளிக்க போகிறாயா? வாழ்க ராமன். இதுதான் பக்தியின் லீலை. யுகங்கள் மாறினாலும் மாறாத ஒன்று. பக்தன் அவன் இறைவன் மீது வைத்துள்ள பக்தியோடு பிரசாதத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றான். அப்பொழுது இறைவனும் மனமுவந்து அவனிடம் பக்தி வயப்பட்டு விடுகிறார். மாருதி, இதில் வைத்துக்கொள். யார் அது?
அன்போடு என்னுடைய பெயரை சொல்வது? ராமா, எங்கு செல்கிறாய்? அம்மா, இதை கவனித்தாயா? உனக்காகவே உனக்கு பிடித்த டுவை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இவ்வளவு வேகமாக எங்கு சென்று கொண்டிருக்கிறான் என் ராமன்? என்னை இங்கு அழைத்தது போல் தோன்றியது. அழைப்பில் அன்பு தெரிந்தது. இந்த இடத்தில் யாரும் இல்லையே ராமா. ஆயிலுக்கு அந்த புறத்தில் இருந்து யாராவது அழைத்திருப்பார்கள். இறைச்சலுக்கு மத்தியில் கூப்பிட்டது உனக்கு கேட்டுவிட்டது. அழைப்பு சாதாரணமான அழைப்பல்ல. அதில் தீயை கண்டேன், துயரை கண்டேன். அவர் எவராக இருந்தாலும் மிகவும் உன்னை நேசிப்பது போல் தெரிகிறது. யாராக இருந்தாலும் இங்கு உன்னை சந்திப்பதற்கு நிச்சயமாக வருவார்கள். வரையில் உனக்கு பிடித்த லட்டை சாப்பிடு. வரும் வரை நீ காத்திரு. எங்களுடைய விருப்பம் நீதியை நிலைநாட்ட அவன் செல்லக்கூடிய இந்த பயணத்தில் வெற்றி பெற வேண்டும். அதுவும் உங்களைப் போன்ற அடுத்தவர்கள் உதவியின்றி. சிறந்த யோசனை. தேவர்களான உங்களது விருப்பம் இதுதான் என்றால் அவ்வாறே ஆகட்டும். நான் அனுமனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். என்ன சொல்கிறீர்கள் தாங்கள்? உமா, தேவர்களின் கோரிக்கை இது. அதோடு இந்த பயணத்தில் முழுமை அடைய அனுமன் இது போல இன்னும் இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டும். தேவேந்திரா, நீங்கள் கூறியபடி அனுமனுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அதே நேரம் ராமனும் அனுமனும் சந்திக்கும் அந்த நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களில் யாருக்காவது இதில் மாற்று கருத்து இருந்தால் கூறிவிடுங்கள். இல்லை எம்பெருமானே. நந்தி, சொல்லுங்கள் இறைவா. இனிப்பை சாப்பிடுவதற்கு இன்னும் சில காலங்கள் நீ காத்திருக்கத்தான் வேண்டும் என்று எண்ணுகிறேன். அப்படியே ஆகட்டும் எம்பெருமானே. எங்களுக்கு உத்தரவு தாருங்கள்.